நான் டொனேஷன் காசு கொடுத்துட்டேன். எனக்கு கிடைக்குமா இந்த டொனேஷனுக்குரிய ரீஃபண்ட்? அதே நேரத்தில் இந்த சரியானத்தில் தான் கொடுத்தேனா, இது சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனா? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து என்கிட்ட என்ன சம்மந்தப்பட்ட ஆட்கள் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு விடை கொடுக்கறதுக்கு தான் நான் இன்றைக்கு இந்த இந்த பர்டிகுலர் எபிசோடை செய்கிறேன். உங்களுக்கு வளமையாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இன்றையில் வந்து இந்த சேனலில் அடிக்கடி நான் வந்து உங்களுக்கு தேவையான தேவையான அதாவது வந்து வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற ஒரு மேட்டரை பற்றி முறையில் டிஸ்கஸ் பண்ணுறேன், அதாவது ஃபைனான்ஷியல் சைட். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து டொனேஷனை பற்றின ஒரு கம்ப்ளீட் வியூ உங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றது முதலாவது நான் சொல்ல போகிறது வந்து ஐம் நாட் அ டேக்ஸ் அக்கௌண்டன்ட், பட் ஐ வில் பி கிவிங் அ ஃபைனான்ஷியல் அட்வைஸ் விச் இஸ் ஃபைனான்ஷியல் பிளானிங். அது எந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே வருது. பட் ஆனால் நீங்கள் உங்களோட சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை கேட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற சரியானு வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான முடிவுகளை எடுக்கணும். ஏன்னா இந்த சேனல் டோட்டலாகவே எஜுகேஷன் மற்றது இன்ஃபர்மேஷனல் சேனல். ஸோ இதில் வந்து நீங்கள் எடுக்கிற நாலேஜ் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதுக்கு மேலதிக நாலேஜை நீங்கள் தேடுறது தான் இந்த சேனலோட முக்கிய எதிர்பார்ப்பு. ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து யாருக்கு டொனேஷன் என்ற டாக்ஸ் கிரெடிட் இருக்குது. டொனேஷன்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு விருப்பமான விஷயம். யாருக்கும் உதவி செய்கிறது ஒரு நல்ல ஒரு பண்பு. இது தமிழர்கள் பண்பும் தான். ஸோ அப்படி பார்க்குற நேரம் வந்து இந்த டொனேஷன் டாக்ஸ் கிரெடிட்டுக்கு கவர்மெண்ட்டும் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறபடியால் அவங்க கொஞ்சம் காசுங்களுக்கு டொனேட் பண்ணுறாக்களுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ எடுக்கலாம், எப்போ எடுக்கலாம்ன்ற பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட். இப்போ வந்து அடிக்கடி எல்லாரும் இப்போ கேள்வி கேட்டதுக்குரிய முக்கிய நோக்கம் தான் வந்து தமிழ் கம்யூனிட்டி சென்டர் என்ற ஒரு 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 ப்ரொஜெக்ட் செய்கிறபடியால் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு தான் எல்லாரும் காசு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதனால் வந்து ரெண்டு மூணு விஷயத்தை இதில் நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து நான் வந்து இப்போ அதில் சில பேர் அதிருப்தி, சில பேர் திருப்தி எல்லாம் பேசி கொண்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் இருக்கும். ரைட். இன்றைக்கு நான் பார்க்க போகிறது வந்து உண்மையாக வந்து எந்த சைடில் வந்து எப்படி டேக்ஸ் கிரெடிட் இருக்கும். ரைட். அதே நேரத்தில் வந்து இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் உண்மையாக பொய்யா இதையும் ஓரளவு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் டேக்ஸ் கிரெடிட்டை கொடுக்குறாங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. ஸோ முதல்ல வந்து நீங்கள் சிஆர்ஏ வெப்சைட்டில் போனீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் வந்து இப்போ ஓகே இதுதான் லிஸ்ட் ஆஃப் சேரிட்டிஸ். ரைட். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் சேரிட்டிஸில் நீங்கள் போயிட்டு நீங்கள் தேடலாம். முதல்ல நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே ஒரு டொனேஷன் பண்ணாலும் சிலது சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் தான், சிலது நான் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனும் இருக்கும். ஆனால் நீங்கள் சில நேரம் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு விருப்பமாகவும் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது இல்லை. அப்போ சில நேரங்களில் நான் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், அதாவது வந்து இட் குட் பி அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற நேரம் சில நேரங்களில் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் டிடாக்ட் பண்ணலாம். சில வகையில் அது ஒரு ப்ரொமோஷனாக இல்லாட்டி அப்படி குட்வில் அப்படியெல்லாம் நீங்கள் டிடாக்ட் பண்ணலாம். அது நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்லேருந்து செய்யலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு சேரிட்டபிள் கொடுத்து அவங்களுக்கு ரீஃபண்ட் வரும். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டரை வந்து நாங்கள் சர்ச் பண்ணோம். தமிழ் சிஓஎம்எம். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் சர்ச் பண்ணோம்னா ஸோ இப்போ இதில் உண்மையாக அப்படி ஒரு 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 உண்மையாகவே இருந்துச்சுண்டா, ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னா அதான் நாலு நாலு ரிசல்ட் வருது. ஸோ இதில் பார்க்குறேன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரிவோக் ஃபார் ஃபெயிலியர் டு ஃபைல். அப்போ இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து உண்மையாக வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணாதலாலே வந்து அவங்கள வந்து இதை வந்து அவங்க வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க. அதாவது லைசன்ஸ் மீன்ஸ் அவங்களோட சேரிட்டபிள் ஸ்டேட்டஸ் அவங்கள்ட்ட வந்து எடுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ரைட். அப்படி பார்க்குற இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ வி ஆர் கிளிக்கிங் இட் அண்ட் சி. ஓகே. இதான் அவங்களோட நம்பர். இப்போ உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுக்குற நேரம் அவங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களோட டேக்ஸ் கிரெடிட் வரும். அதாவது நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறேன் இது செய்யணும். ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து ஸோ இப்போ இதில் எப்படி பார்க்குற நேரம் இதான் வந்து இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் பார்க்கலாம்னு யோசிச்சேன். வெயிட் அ மினிட். ஓகே. ஸோ அதே நேரம் இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் டீட்டெயில் இதில் இருக்குது. ரைட். இது ரெஜிஸ்டர்ட் இன் 2014 2021 எஃபெக்டிவ் டேட். ரைட். 2021 இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றின பேசிக் எவ்வளோ ரெவன்யூ இருக்குது, என்ன இருக்குது, இதில் பற்றின டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஸோ ஆஸ் எ சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் பார்ட் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி நீங்கள் அதை பார்க்கலாம். ரைட். அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம் வந்து இப்போ இந்த வெப்சைட்டுக்கு போவோம். ரைட். இதான் வந்து கம்யூனிட்டிஸ் தமிழ் கம்யூனிட்டி சென்டர். ரைட். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஆல்சோ ஃபண்ட் பண்ணுறபடியால் இது இன்னும் கொஞ்சம் ஒரு நார்மல் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனை விட ரொம்பவுமே ஒரு கடிவாளமிட்டப்பட்ட ஒரு குதிரையாக தான் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் வந்து அதில் பயணிக்கிறதும் சரி அது நாங்கள் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் யூ குட் டொனேட் இட் அண்ட் ஆல்சோ யூ மேக் ஷூர் தட் யூ ஆர் கண்ட்ரோலிங் இட் டூ. ரைட். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் நேரடியாக வந்து இவ்வளோ தான் இதை பற்றின விஷயம். இப்போ நாங்கள் வந்து உண்மையாக பார்ப்போம் வந்து டொனேஷன் கிரெடிட்டை பற்றி. ரைட்.
அப்போ கிரெடிட் எப்படின்னா முதலாவது ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு ஐ வில் பி எக்ஸ்பிளைன் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களோட நான் பேசுகிறேன் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது என்ன மாதிரி ரைட். ஸோ இப்போ பார்ப்போம் முதலாவது ஃபர்ஸ்ட் 200 வந்து ஃபெட்ரல் கிரெடிட் 15 இல்லை இந்த முறை 14.5 ஏன்னா இந்த முறை பேசிக்ஸ் டேக்ஸ் வந்து 1% குறைஞ்சிருக்காங்க. அதனால் 14.5 இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கு 14 மாறப்போகுது. ஸோ எனிவே ஒரு ஜென்ரல் வியூவுக்கு இது 20%. ஃபர்ஸ்ட் $200 20% உங்களுக்கு டேக்ஸ் கிரெடிட் கிடைக்கும்னு அசியூம் பண்ணோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செகண்ட்னா அதாவது 253,000க்கு குறைஞ்ச இன்கம் இருக்கிறவர்களுக்கு ஃபெடரல் டேக்ஸ் கிரெடிட் 29% கிடைக்கும். ஆனால் பேஸ் டேக்ஸ் கிரெடிட் சொல்கிறது ஒன்டாரியோ. இப்போ நீங்கள் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒரு அமௌண்ட்டில் டேக்ஸ் கிரெடிட் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த 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 பிஸ்னஸ் ஊக்குவிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் சேரிட்டியை ஆக்கள் மத்தியில் ஒரு 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 இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களே அதுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கணுமன்றபடி ஆலையும் ரைட். ஏன்னா கவர்மெண்ட் ஒரு பர்சன்டேஜ் போடுது, நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் போடுறீங்க, ஒரு வேலை நடக்குதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, இப்போ பார்ப்போம் அப்போ நீங்கள் இந்த ஹை இன்கம் ரேஞ்ச் இல்லாமல் அதோட குறைய இருந்தால் பேஸ் அமௌண்ட் தான் 11.16%. இப்போ இதெல்லாம் அல்பர்ட்டாவில் போனீங்கன்னா இட்ஸ் வெரி ஹை ரைட். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அமௌண்ட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இப்போ நாங்கள் பேஸ் அமௌண்ட்டில் பார்த்தோம்னா இது 40% கிட்ட வருது. ஏன்னா இந்த அந்த அந்த செகண்டுக்கு ரைட். ஆனால் அது இல்லை, அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதே இது 253,000 மேல் ஒரு ஆளுக்கு இன்கம் இருக்குமாட்டா அப்போ யாருக்கு இருக்குமான்னு யோசிக்காங்க. இருக்கிற நிறைய பேர் இங்கே இருக்காங்க ரைட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 33%. அப்போ நீங்கள் உண்மையாக அந்த டைமில் ஒன்டாரியோ டேக்ஸும் கிட்டத்தட்ட 17.42 ஆயிரம் இன்க்ளூடிங் த டேக்ஸோட. நான் அதற்கு அவங்களுக்கு காட்டுறேன். அப்போ அது சேர்ந்தால் 50% கிட்டத்தட்ட அந்த டாப்பர்ஸ் பீப்புளுக்கு கிடைக்க போகுது டேக்ஸ் கிரெடிட் ரைட். ஸோ இப்போ அதுக்கு முன்னால் நான் டக்குன்னு ஒருக்கா காட்டிடுறேன் உங்களுக்கு. இதான் ஒன்டாரியோ டேக்ஸ் ரைட். இப்போ இதான் நான் சொன்னது 11 இதான் டொனேஷன். இந்த டொனேஷனில் பார்த்தீங்கன்னா 5.05 ஃபர்ஸ்ட் 200 அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இதை தான் நான் சொல்கிறேன் சர் டேக்ஸ். இது டிரெக்டாக உங்களுக்கு ஒரு இடத்துலையும் தெரியாது எவ்வளோ டேக்ஸ் பர்சன்டேஜ். இந்த 20%ம் 36% இதை கூட்டுறபடி அதாவது ஹை இன்கம் ஏர்னருக்கு இந்த லைன் நம்பரில் எவ்வளோ கூடிடும். ஆகவே இந்த ரெண்டையும் சேர்த்தா 1.56%. இப்போ 156% ஆஃப் 11.16. அப்போ 11.16 156% கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குமெண்டா கொஞ்சம் இருங்க. ஓகே, எவ்வளோ இருக்குமெண்டா 17.42 இருக்கும் ரைட். அப்போ இப்போ இதான் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி 40% மட்டுமண்டு இல்லை, சில நேரம் கூடவும் கிடைக்கலாம். பட் லெட்ஸ் டாக் அபவுட் இட் மோர் ரைட். ஸோ அப்படி பார்த்தோம்னால் ஓகே, இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பார்ப்போம் இப்போ ஜென்ரலாக ஒரு பார்த்தோம்னா இப்போ முதலாவது 20% எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது $40 அதுக்கு வரும். மிச்சம் இது 40% இப்போ இது $5,000 பே பண்ணுற ஒரு ஆளுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் ரைட். ஒரு 5,000 ஒரு ஆள் பே பண்ணுறாங்க. என்ன நடக்குமெண்டா ஃபர்ஸ்ட் 200க்கு $40, இது மற்றதுக்கு 1,920, ஆல்டுகெதர் கிட்டத்தட்ட 1,960 அப்படி வரும் ரைட். பாப்பம் இப்போ இந்த இதுக்கு சொல்கிறது நான் ரீஃபண்டபிள் டேக்ஸ் கிரெடிட். நான் ரீஃபண்டபிள் டேக்ஸ் கிரெடிட்னா இப்போ உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ண இல்லாட்டி அந்த டேக்ஸை உங்களால் எடுக்க முடியாது ரைட். இட் இஸ் நாட் ஃபார் யுவர்ஸ் ரைட். அப்போ அதனால தான் இப்போ நான் 3 பேரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் சும்மா எந்த ஒப்பீனியனை சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஒப்பீனியனோட நீங்கள் பார்த்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இப்போ பார்ப்போம் இப்போ கந்தசாமி அங்கிள் அவரும் வெரி இன்ட்ரெஸ்டட். அவரும் ஒரு 5,000 போட்டாருன்னு வைங்க ரைட். அதேமாரி அவரோட மகள் தான் மாலாட இன்கம் 50,000 ரைட். அப்போ குமார் 150,000, அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரைட். ஸோ இப்போ பார்ப்போம் ஆனால் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரைட். மாலாட ஹஸ்பண்ட் இவர். இப்போ நாங்கள் இப்போ இது ஒரு ஃபேமிலியில் நான் எடுக்கிறேன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் ஃபேமிலியாக கூட இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி முடிவு கூட எடுக்கலாம் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இப்போ கந்தசாமி அங்கிளுக்கு ஓஎஸ் வருது, சிபிபி வருது, மற்றது ரிஃப்ல கொஞ்சம் இன்கம் வருது. அப்படியெல்லாம் பார்த்தா $26,000 இன்கம் வருது. இவர் சிங்கிள் மீன்ஸ் விடவுட் ரைட். ஸோ அப்போ அப்படி அசியூம் பண்ணிக்கிட்ட வேண்டாம். இப்போ இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 26,000 வரைக்கும் இவருக்கு பர்சனல் டேக்ஸ் கிரெடிட் வரும், மற்றது ஏஜ் அமௌண்ட் வரும். இப்படியெல்லாம் வார நேரம் இவருக்கு ஒன்றுமே டேக்ஸ் பே பண்ணுறது ஒன்றுமே இருக்காது. பட் ஸ்டில் இந்த இயருக்கு அவருக்கு கிடைக்க போகிற டேக்ஸ் கிரெடிட் 40 + 1,920 எவ்வளோ கிடைக்க போகுது 1,960 வரும். ஆனால் இப்போ மாலாவுக்கு பார்த்தீங்கன்னா அவவும் அந்த சேம் அதாவது லோ லெவல் ஆஃப் டாக்ஸேஷனில் தான், அதாவது இன்க்ரிமெண்ட் இல்லாத லெவலில் தான் இருக்கப்படியால் அவருக்கும் இதே அமௌண்ட் தான் வரப்போகுது. ஆனால் குமாரை பொறுத்தவரையில் 150,000க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
45% கிட்ட வந்து உங்களுக்கு டேக்ஸ் கிரெடிட் வரும். ரைட். அதுக்குரிய கால்குலேஷன் இருக்குது, நான் ஒன்று சும்மா செய்து பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,200 நான் போட்டு அதில் செக் பண்ணுறேன். 5,514 நெட் காஸ்ட் ஆஃப் இது 4,600 வருது ரீஃபண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% அப்படி உங்களுக்கு 2,160 வருது. இப்போ 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 இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படியால் வந்து இந்த டேக்ஸ் கிரெடிட்டை வந்து மாலாவணுமெண்டா யாருக்கு இவக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த 1,920க்கு பதிலாக ஈவன் இந்த $40 கூட அவருக்கு வராது. அது 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 40%க்கு வந்துடும். ஏனெண்டா வந்து இப்போ இவருக்கு வந்து இந்த டோட்டல் அமௌண்ட்டு 10,000க்கு இந்த 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 டேக்ஸ் கிரெடிட்டை தரப்போகிறாங்க இவருக்கு. ரைட். அப்படி பார்த்து இவருக்கு 2,160 இல்லை, அவருக்கு வந்து 4,400 வரும். ரைட். 400ல் 360 வரும். ஏண்டா வந்து ரெண்டாவது வார ப்ராக்கெட்டில் இவருக்கு வந்து ரெண்டையும் சேர்த்து வரும். அதே நேரத்தில் அந்த ஃபர்ஸ்ட் 200 ஒருக்கா தான் கழிப்படும். ரைட். ஸோ அப்படி பார்த்தா இப்போ இந்த வகையில் வந்து இப்போ இந்த ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் ஒரு ஆள் டேக்ஸை கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் யூ டாக் டு அக்கௌண்டன்ட். ரைட். அதே நேரத்தில் இப்போ கந்தசாமி அங்கிளுக்கு வந்து கந்தசாமி அங்கிள் வந்து இப்போ தப்பி தவறி அவருக்கு அவருக்கு டேக்ஸே வரலன்னு வைங்களேன், 0 டேக்ஸில் தான் இருக்காருண்டா வந்து உண்மையாக வந்து இந்த இந்த ரிகவர் பண்ண முடியாதவரால். ரைட். அப்போ அதுக்கு பதிலாக இப்போ இதை வந்து பேரண்ட்ஸ்லேருந்து சைல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இயலாது. ரைட். அப்போ வந்து பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம்னா மகள்கிட்ட பேர்லையோ மகன்கிட்ட பேர்லையோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கண்டா. இப்போ நீங்கள் இப்போ உண்மையாக வந்து உங்களுக்கு ரிசிப்ட் கொடுக்கும் போதே நீங்கள் வந்து உங்களோட உங்களோட இந்த பேரில் தான் எனக்கு ரிசிப்ட் வேணுமெண்டா இந்த பேரில் நீங்கள் உங்களோட டொனேஷனை கொடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கழிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி சில நேரங்களில் நீங்கள் வந்து இந்த லோ இன்கம் இருக்கப்படியால் சில நேரம் அதாவது வெரி லோ இன்கம், அதாவது நான் பார்த்து நிறைய சீனியர்ஸ் எல்லாம் பே பண்ணுறது. ஸோ அதனால் ஐ டூ ஆல்வேஸ் வித் லாட் ஆஃப் சீனியர்ஸ் என்னோட பேசுவாங்க சிபிபியை பற்றி. ஸோ அந்த வகையில் நான் இந்த இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியணுமென்றபடியால் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளோட பேரில் கொடுக்கலாம். உங்களுக்கு தப்பி தவறி உங்களோட டேக்ஸ் ப்ராக்கெட் உண்மையாகவே குறைவாக இருந்தால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செய்யலாம். ரைட். ஸோ அப்போ வந்து அப்படி செய்யலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் மேக்ஸிமம் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த வருஷம் வரல, ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு $500 கிட்ட டேக்ஸ் பே பண்ண வேண்டி வருதுண்டா நீங்கள் இந்த $2,000 அந்த $2,000 டேக்ஸ் கிரெடிட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வர 4 இயர்ஸும் நீங்கள் அந்த டேக்ஸ் கட்டுறதுலேருந்து அதை கழிச்சிக்கலாம். டேக்ஸ் கட்ட வேண்டி வந்தால் கழிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு நாட் ஷூராக இருந்தால் நீங்கள் யூ குட் பே வேணுமெண்டா நீங்கள் உங்களோட மகளோ மகன்ட பேரில் கொடுத்துட்டு யூ குட் கெட் த டேக்ஸ் கிரெடிட் அண்ட் கெட் த மணி பேக் ஓவர் இட் இஸ். நீங்கள் உங்களோட விருப்பமான விஷயத்தை செய்து கொள்ளலாம்ன்றது என்ற கருத்து. ஓகே. இப்போ ஓரளவு டேக்ஸ் கிரெடிட் பற்றி டேக்ஸ் கிரெடிட் அண்ட் ரீஃபண்டை பற்றி விளங்கியிருக்கோம்னா டேக்ஸ் கிரெடிட்ன்றது இது வந்து டேக்ஸ் ரீஃபண்ட் இல்லை, டேக்ஸ் கிரெடிட்ன்றது தான் உண்மையான மெயினான விஷயம். அது வந்து டேக்ஸ் கட்ட இருந்தால்தான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதும் அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். அதே நேரத்தில் வந்து இன்கேஸ் யாராவது வந்து ஹை இன்கம் ஏர்னர்ஸ் இருந்து அவங்களுக்கு வந்து இதோட பெட்டராக டேக்ஸ் கிரெடிட்டில் வந்து மோர் டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்கணும் நினைச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு நான் ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஷேர்ஸ் அப்படி இப்படி இருக்குமெண்டா ஸ்டில் யூ குட் ஒர்க் அரவுண்ட் இட். வேறு இன்ஃபர்மேஷன் நான் இல்லை தரலைண்டா எல்லாருக்கும் எல்லாம் தேவையில்லைன்றபடியால் ஏன்னா பேசிக்கலாக வந்து உண்மையாக வந்து எல்டர்ஸுக்குரிய ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நான் இதை கொடுக்குறேன். அதே நேரத்தில் வந்து ஓரளவு டேக்ஸ் ப்ராக்கெட் கூட ஹை இன்கம் இருந்துச்சுன்னா உங்களோட டேக்ஸும் வந்து 40% இல்லை அதை விடையும் கூடயா இருக்குமென்றதையும் நான் சொல்லிக்கிட்டு விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லாரும் நல்லபடியாக இந்த இந்த கம்யூனிட்டி சென்டரை செய்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அன்பாகவும் ஆதரவாகவும் ஒரு ஆள் உதவியாக செய்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு 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 பிழையான ஒரு முடிவில் முடிக்காமல் ஒரு சரியாகவே இதை செய்து முடிப்பீங்கன்ற ஆசீர்வாதத்தோடு நான் விடைபெறேன். என் பேர் முருகையா காந்திராம். தேங்க்யூ வெரி மச்.